அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. ஜாஃபர் சாதிக் கிட்டத்தட்ட 60 நாட்களாக தமிழ்நாட்டையே ஏன் இந்தியாவே கலக்கின ஒரு பெயர்னு சொல்லலாம் மக்கள், ஜாஃபர் சாதிக். ஆனால் இந்த பெயரை கொண்ட இந்த நபர் இந்த கேஸ் NCB கொண்டு வந்ததை தாண்டி இந்த 60 நாளில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஒரு கரெக்டான ஜேர்னலிஸ்ட்டு, யாரெல்லாம் டுபாகூர் ஜேர்னலிஸ்ட்டு, எவன்லாம் அள்ளி புடா விட்டு உட்காந்துட்டு இருப்பான் அப்படிங்கிறதை காட்டி கொடுத்ததும் இதே பெயர் தான் சொல்லலாம் மக்களே. இது எல்லா புடாக்களுக்கும் எல்லா ரூமர்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக NCB செஞ்ச ஒரு தரமான சம்பவத்தை பற்றியும் ஜாஃபர் சாதிக் வழக்கு இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். Feb 2024 டெல்லியில் ஒரு குடோனில் ஒரு 3 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க NCB. இந்த டெல்லி NCBன்றது ஸ்பெஷலான ஒரு NCB பிரான்ச்சு. இவங்க ரொம்ப க்ளோஸ் குரூப்பாக இருப்பாங்க, ரொம்ப லிமிட்டடான பீப்புளாக இருப்பாங்க. இவங்க போய் அரெஸ்ட் பண்ணி எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடோனில் ஹெல்த் மிக்ஸில் சூடோஎஃபிட்ரினை கலந்துக்கிட்டு பேக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ இதை பிரித்து பார்க்குறப்போ ஒரு 50 கிலோ சூடோஎஃபிட்ரின் இருந்திருக்கு. 3 பேருமே தமிழ்கார பசங்க. ஸோ அந்த 3 பேர் விசாரிக்கிறப்போ ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற பேர் அடிபடுது. அவர் தான் ஓனர்னு சொல்கிறாங்க, அவர் சினிமா ப்ரொடியூசர்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் அப்ஸ்காண்டிங் ஆகிறாரு. மயிலாப்பூரில் ஒரு வீடு இருக்குது. அவர் வீட்டில் போய் பார்த்தா, வீட்டில் உள்ளே போய் பார்த்தா வீடை வீட்டில் அருமை இல்லை, எல்லோரும் ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வீடை சீல் வச்சுட்டு போயிடுறாங்க NCB. அதற்கு பிறகு வீடை சீலை ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே போய் ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. தே கெட் லாட் ஆஃப் டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸ். பிறகு திரும்பி சீல் வைக்கிறாங்க வீட்டை. வச்சதுக்கு பிறகு மறுபடியும் அந்த ஜாஃபர் சாதிக்கோட மயிலாப்பூர் வீட்டுக்கு ஒரு பெண்மணியும் ஒரு நபரும் ஆட்டோவில் இறங்குறாங்க. இறங்கி இந்த சம்மன்ஸை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. சம்மன்ஸை கிழிச்சிட்டு போகிறாங்க கோவத்தில். இப்போ இந்த ஆட்டோ எங்கே போகுது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி CCTV கேமரா வச்சு ஃபாலோ பண்ணி போகிறாங்க NCB. ஃபாலோ பண்ணி போகிறப்ப அந்த ஆட்டோ எங்கன்றதை பிடிச்சிடுறாங்க. அந்த பெண்மணியும் நபரையும் பிடிக்கிறாங்க. இந்த விஷயத்தை வெளியே சொல்லாமலே வச்சுருக்காங்க NCB. அதற்கு பிறகு ஜாஃபர் சாதிக் திடீரென்று பார்த்து அரெஸ்ட் பண்ணப்படுகிறார். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதுக்கு பிஃபோராகவே பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக் அரெஸ்ட்டுக்கு முன்னாடியே திடீர்னு பெருங்குடியில் ஒரு இடத்துல பயங்கரமான சர்ச். என்னென்னு பார்த்தா அந்த இடத்துல இருந்து அங்கே தான் சூடோஎஃபிட்ரினை கொண்டு கொடுத்து அந்த இடத்துலையும் ஹெல்த் மிக்ஸில் வச்சுக்கிட்டும் ராகி பவுடரில் மாவில் வச்சும் கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது. அங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 கிலோ சூடோஎஃபிட்ரினை கைப்பற்றுறாங்க NCB. அதை செய்தது இங்கே இருக்கக்கூடிய NCBயுடைய இங்கே ஜோனல் டைரக்டராக இருக்கக்கூடிய திரு அரவிந்தன் IPS அவர்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இதற்கு நடுவில் தேனாம்பேட்டிலேருந்து ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த நபர் யாருன்னா சதானந்த் அப்படிங்கிற ஒரு நபர். அவர் தான் ஜாஃபர் சாதிக்கு இந்த சூடோஎஃபிட்ரினை எப்படி வெளிநாடுகளுக்கு கடத்துவது அப்படிங்கிறத பற்றி முன்கூட்டியே பண்ணிக்கிட்டும் மலேசியாவில் ஆல்ரெடி 2014 வருஷம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கடத்தும் பொழுது பிடிபட்ட நபரும் அந்த சதானந்தன் அப்படிங்கிற அந்த நபர் தான். அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவருடைய வீடு தான் பெருங்குடி வீடு. அந்த இடத்துல ஹெல்த் மிக்ஸும் ராகி வந்துருமா, தென் சூடோஎஃபிட்ரின் அப்படிங்கிறத திடீர்னு ஒருத்தன் பைக்கில் வருவானா, கொரியர் பாயாக வருவானா, இந்த பாக்கெட்டை கொரியர் பண்ணிட்டு போயிடுவானா. ஹெல்மெட் போட்டு தான் ஹெல்மெட் கட்ட மாட்டான். ஸோ கொடுத்துட்டு போயிட்டுருக்கான். இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. டிரான்ஸ்போர்ட்டுக்கு தே ஹேவ் அ வெஹிக்கிள். இங்கேருந்து டெல்லிக்கு கொண்டு போகிறாங்க. டெல்லியிலேருந்து அங்கேருந்து 2 மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் மூலியமாக த்ரூ ஏர்வேஸ் அண்ட் த்ரூ சீவே. சீவேயில் மும்பைலேருந்து போகுது, ஏர்வேஸ் டெல்லியிலேருந்து போகுது. இந்த 2 இடத்துலேருந்து அங்கே தே ஆர் டிரான்ஸ்போர்ட்டிங் சூடோஎஃபிட்ரின் டு நியூசிலாண்ட் அண்ட் ஆஸ்திரேலியா. இப்போ எப்படி இந்த விஷயம் வெளியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், அந்த ஊர் நியூசிலாண்டில் பொறுத்தளவுக்கு இங்கே சூடோஎஃபிட்ரினுடைய புழக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதன் பிறகு இங்கே இருக்க டெல்லி NCB கோஆர்டினேட்டிங் வித் NCB அண்ட் NCB வித் தி நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் டீம் ஆஃப் நியூசிலாண்ட். அந்த இடத்துல ஒரு ரகசியமான லேபரட்டரி பிடிக்கிறாங்க. அந்த லேபரட்டரியை பிடிச்சி அங்கேருந்து 2 நைஜீரியன் பீப்புள் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த 2 நைஜீரியன் பீப்புளில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா போன மாதம் டிசம்பர் மாதம் 2023 சென்னைக்கு வந்திருக்கான். ஜாஃபர் சாதிக் தான் ஜாஃபர் சாதிக் மீட் பண்ணிட்டு போயிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அங்கே நியூசிலாண்டில். அவனுங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரகசியமான ஒரு லேபரட்டரியில் அங்கே தே ப்ரொடியூசிங் மெத்தாம்ஃபெட்டமைன். ஸோ இந்த சூடோஎஃபிட்ரின் எப்படி கொடுக்கப்படுகின்றது மூலப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நியூசிலாண்டுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும்
மெத்தை தயாரிப்பதற்காக கொடுக்கப்படுகின்றது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக போகுது. ஆல்மோஸ்ட் 2000 கோடி ஒர்த்தான மெத்தை தயாரிப்பதற்கான ஒரு மூலப்பொருளான சூடோஎஃபெட்ரினை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கிறாரு ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற ஒரு நபர். இப்போது இதுதான் இந்த கேஸுடைய மொத்த டீட்டெயில்ஸ் மக்களே. அதற்கு பிறகு ஜாஃபர் சாதிக் வாஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. நேற்று, அதாவது 15/4/2024 அப்படிங்கிறது ஜாஃபர் சாதிக்கு அரெஸ்ட் ஆகி கரெக்டாக 2 மாதம் ஆகிற காலம். ஒரு என்சிபி கேஸில் 60 டேஸில் நீங்கள் சார்ஜ் ஷீட் போடல அப்படின்னால் மேண்டேட்டரி பெயிலில் ஜாஃபர் சாதிக்கு வந்து வெளியே அமைச்சிடலாம். ஸோ அதன் அடிப்படையில் நேற்று என்சிபி ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க இந்த பட்டியாலா ஹவுஸ் கோர்ட் நியூ டெல்லி. ஸோ இது இன்னைக்கு அகெயின் ஹியரிங் வருது. அந்த ஹியரிங் ஜாஃபர் சாதிக் வராரு, நேரில் வந்து அப்பியர் ஆகிறாரு. அண்ட் இன்னொரு விஷயம், ஜாஃபர் சாதிக், சதானந்தா, அந்த அரெஸ்ட் பண்ணப்பட்ட ஃபஸ்ட்டு இந்த 3 பேர், அந்த 5 பேரும் பார்த்தீங்கன்னா தேர் இன் திஹார் ஜெயிலில் இருக்கிறாங்க. இன்றைக்கு காலம் 5 பேரும் கூப்பிட்டு வராங்க டு பட்டியாலா ஹவுஸ் கோர்ட். வந்து அவங்க மேல் போட்ட சார்ஜ் ஷீட்டுடைய காப்பீஸை வாங்கிட்டு போயிருக்காங்க. இதற்கு பிறகு பட்டியாலா ஹவுஸ் கோர்ட் அப்படிங்கிறதுல ட்ரையல் ஆரம்பிச்சிடும் மக்களே. ரைட், இப்போ நான் ஏன் ஆரம்பத்தை சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற பெயர் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல போலி ஜேர்னலிஸ்ட் அடையாளம் காமிச்சுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா மக்களே. அதை நான் இப்போ சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பேரை முக்கியமாக சொல்லணும் மக்களே. ஒரு 3-4 பேர் சொல்லலாம். ஃபஸ்ட்டு சவுக்கு சங்கர், அடுத்தது சவுக்கு சங்கர் ஆஃபீஸர் கூடிய முத்தலீஃபு, மாரிதாஸு, மணி. இந்த நபர் இந்த மாதிரியான நேம் தெம்செல்வ்ஸ் ஆஸ் சீனியர் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் சொல்லிப்பாங்க. இந்த நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வரப்போகுது, அவ்வளோதான். இன்னும் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா உதயநிதியை கூப்பிட்டுருவாங்க சம்மன் கொடுத்து அப்படின்னாங்க. இது வாரம் கடந்து மாதங்கள் கடந்து இப்போ சார்ஜ் ஷீட்டே போட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் மக்களே, ஒரு வழக்கில் சார்ஜ் ஷீட் போட்டதற்கு பிறகு எக்ஸ்ட்ராவாக சில பேரை கொண்டு வந்து இவங்கெல்லாம் குற்றவாளிகள் சேர்க்கவே மாட்டாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அப்பயே சொன்ன மக்களே, குற்றவாளிகள் அப்படின்றது என்சிபியை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோவை பொறுத்தளவுக்கு நீங்கள் சூடோஎஃபெட்ரினை பார்ட்னர் இன் கிரைமாக இந்த வழக்கில் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கீங்களா, இதுதான் இந்த இடத்துல முக்கியமான கேஸ். நீங்கள் ஃபோட்டோ எடுத்தவன் கூட வந்து சாப்பாடு சாப்பிட்டவன் ட்ரிங்க்ஸ் அடித்தவன்லாம் கூட்டு போக மாட்டாங்க. ஸோ பார்ட்னர் இன் கிரைம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு 2 பெரிய வித்தியாசம் இருக்கின்றன. ஸோ என்சிபியை பொறுத்தளவுக்கு பார்ட்னர் இன் கிரைம் அப்படின்னால் இந்த சூடோஎஃபெட்ரினை டிரான்ஸ்போர்ட் பண்ணுவதற்கு யார் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் பாருங்கள் மக்களே, இந்த கம்பெனியில் 3 பேர் பார்ட்னர்ஸ். ஜாஃபர் சாதிக்கு அவர் தம்பி, இன்னொரு நபர். அவர் தம்பியும் இன்னொரு நபரையும் இந்த வழக்கில் குற்றவாளியாக கூட சேர்க்கவே இல்லை. இந்த கேஸில் இதுக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டது 5 பேர் தான். இது வந்து 5 பேர். அவங்க தம்பி வந்து விசிகேல ஒரு முக்கியமான பிரமுகர். தென் ஹி வாஸ் ரிமூவ் ஃப்ரம் த பொலிட்டிக்கல் பார்ட்டி விசிகே. பட் இன்ன வரைக்கும் அந்த நபரை அரெஸ்ட் கூட பண்ணல. ஏன்னா ஹீ இஸ் நாட் இன் த பார்ட்னர் இன் கிரைம், ஹீ இஸ் நாட் ஆஸ் பார்ட்னர் இன் கிரைம். ஸோ அதனால் இந்த வழக்கை ரொம்ப துல்லியமாக விசாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது மக்களே. அதாவது என்னென்னா, மாரிதாஸு, சவுக் சங்கர்லாம் சொன்னானுங்க, ஆனந்தின்னு ஒரு நடிகை இருக்காங்க, அவங்க ஜாஃபர் சாதிக் தயாரித்த படத்தை நடித்ததுனால ஆனந்திக்கெல்லாம் சமம் கொடுத்து கூப்பிட்டுருவாங்க, ஆனந்தியெல்லாம் மாட்டுவா அந்த வழக்கில்னு சொல்லி பேசினாங்க. ஆனந்தி சொன்னாங்க, உதயநிதி ஸ்டாலின் சொன்னாங்க, உதயநிதியோட மனைவி கிருத்திகா உதயநிதி சொன்னாங்க, ஸ்டாலினை சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க. இன்னும் அந்த ஜாஃபர் சாதிக் வந்து திமுகவில் அயலகணியோடைய ஒரு சேனலாக இருந்திருக்காரு. அந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள், திமுக பிரமுகர்கள், அவங்களாம் மாட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த வழக்கில் அனைவரையும் அழைத்து விசாரிக்கிறார்கள். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடி. அண்ட் முக்கியமாக ஒரு நபர் அமீர், டைரக்டர் அமீர். அவ்வளோதான், அவர் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க, ரிமாண்ட் பண்ணுவாங்கன்னு ஏகப்பட்ட பேர் பேசினானுங்க. நாம் தெளிவாக சொன்னோம், பார்ட்னர் இன் கிரைம் இதை தான் என்சிபி பார்க்கும். என்சிபியோட முக்கியமான வேலை என்னென்னா, சூடோஎஃபெட்ரினை இவங்க கடத்தி கொண்டு போயிருக்காங்களா வெளிநாடுகளுக்கு, அதில் இவங்க என்ன பங்கு வகிக்கிறார்கள், இதான் முக்கியமாக நம்ம பார்க்கணும்னு சொன்னோம். அதற்கேற்ற மாதிரி இவங்க யாருமே இந்த சார்ஜ் ஷீட்டில் ஆட் பண்ணப்படவே இல்லை. விசாரணை முடிஞ்சு சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு பிறகு அக்யூஸ்ட் நீங்கள் ஆட் பண்ண முடியாது, அதுவும் பார்க்கணும். அப்படி நீங்கள் அக்யூஸ்டை ஆட் பண்ணால் யூ ஹேவ் டு கோ ஃபார் ரீஇன்வெஸ்டிகேஷன் ஆர் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். அப்போ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறப்போ உங்களுக்கு ட்ரையல் கோர்ட்லேயே ட்ரையல் ஸ்டாப் பண்ணப்படும். ட்ரையல் ஸ்டாப் பண்ணப்பட்டால் இதில் அக்யூஸ் பண்ணப்பட்ட நபர்கள்லாம் அவங்க வந்து பெயில் கேட்டு வெளியே வந்துடலாம்.
இவ்வளோ ப்ராசஸ் இருக்கின்றன ஆஸ் பர் த கோர்ட் ஆஃப் லா. ஸோ இந்த வழக்கில் என்சிபி சூடோஎஃபிட்ரின் என்சிபி உள்ள வந்து வழக்கு பதிவு செய்து சூடோஎஃபிட்ரினை கடத்திய வழக்கில் இதுவரை இந்த வழக்கு சார்ஜ் ஷீட் போட்டாச்சு. நேற்று போட்டாங்க. இன்றைக்கி சார்ஜ் ஷீட் காப்பியை அவங்க ஜாஃபர் சாதிக் கொடுத்தாச்சு மக்களே. ஸோ இதற்கு மேல் த கேஸ் அட்ஜர்ன்டு 24/2024. ஸோ 20 மீண்டும் இந்த வழக்கு வருகிறது பட்டியாலா நீதிமன்றத்தில். அங்கே இந்த கேஸ் ஹியரிங் ஸ்டார்ட் ஆக போகின்ற ட்ரையல் இஸ் ஸ்டார்டிங். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இடி டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஏன்னால் இப்போ ஜாஃபர் சாதிக்கு வீட்டை ஃபுல்லாக சோதனை போடுறாங்க என்சிபி. அதில் நிறைய டிரான்சாக்ஷன் சிக்குகின்றன. அந்த டிரான்சாக்ஷன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருச்சி இந்த 3 ஏரியாலையும் நிறைய சோதனைகள் செய்கிறார்கள். சோதனை செஞ்சதுக்கு பிறகு இங்கே ஹவாலா மூலியமாக பண பரிவர்த்தனை பண்ணப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறத அவங்க வந்து ஸ்மெல் பண்ணுறாங்க. அதன் மூலியமாக இடி சோதனை பண்ணி இடி ஒரு தனி கேஸ் புக் பண்ணுறாங்க ஜாஃபர் சாதிக் மேலே. இன்னும் அந்த புக் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி இருக்குது. இன்னும் இடி ஜாஃபர் சாதிக் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டாகிவிட்டது அப்படிங்கிற தகவல் வெளியாகல மக்களே. பட் மணி டிரான்சாக்ஷன்ஸ், சட்டவிரோத பண பரிவர்த்தனை பண்ணப்பட்டிருக்கின்றன இந்த கேஸில், ஹவாலா பணம் இங்கே வந்திருக்கின்றன அப்படிங்கிற விஷயம் வெளியாகின்றன. ஸோ இன்னும் அந்த சர்ச் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. மேபி இந்த வழக்கு இன்னும் சொல்கிற மக்களே, உங்களுக்கு என்சிபி வழக்கில் உங்களுக்கு இவங்க மற்ற இப்போ சொல்லப்பட்ட யாருமே குற்றவாளிகளாக கிடையாது. எக்ஸப்ட் ஜாஃபர் சாதிக்கு, சதானந்தா, அந்த 3 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்ட ஃபஸ்ட் அரெஸ்ட் பண்ணப்பட்ட 3 பேர். ஆனால் இடி உள்ளே வந்ததுக்கு பிறகு உதாரணத்துக்கு சட்டவிரோத பண பரிவர்த்தனை வந்து உதாரணத்துக்கு இவர் வந்து ஹியாஸ் அ ட்ரக் மணி வச்சு படம் பண்ணுறாரு. அந்த படத்தை லிக்விட் கேஷாக உங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்கள் அந்த லிக்விட் கேஷ் வந்து செலவு பண்ணுறீங்க அப்படின்னால் இதுவும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தான். ஏன்னால் பிளாக் மணிக்குள்ளே வந்துடும். அண்ட் இதுலேயும் இருக்குது, ஹவாலா மூலிமா ஒரு பணத்தை வந்து எடுத்திருக்கிறார் அப்படின்னால் அதுதான் மெயின் கேஸ். ஸோ ஹவாலா மூலியமாக இந்த பணத்தை யாருக்கு அக்கௌண்ட்டுக்காவது போயிருக்கா அப்படிங்கிறதை பார்த்து அவர்கள் மீது இடி வழக்கு பதிவு பண்ணலாம். அது இன்னும் நடக்கிறப்ப தான் தெரியும் வரும் மக்களே. ஆனால் என்சிபி வழக்கில் இவங்க யாரு மேலேயும் எந்த வழக்கும் போடப்படவில்லை. பார்ட்னர் இன் கிரைம் ஆன் ட்ரக் கேஸ் அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாட்டில் வந்த ஏகப்பட்ட அலிகேஷன்ஸு, ஏகப்பட்ட ரூமர்ஸுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டது என்சிபி தரப்பு. இன்னும் இடி போயிட்டு தான் இருக்குது. இடியில் எந்த அளவுக்கு ஹவாலா பணம் உள்ள விளையாடி இருக்குது, எப்படி ஹவாலா மூலியமான பணத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க, எந்த மாதிரி பரிவர்த்தனை பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இன்னும் விசாரணை போயிட்டுருக்கு மக்களே. அந்த விசாரணை இறுதியில் தான் மொத்தமாக தெரிய வரும் என்ன கதைன்றது. ஸோ மற்றபடி இந்த வழக்கில் என்சிபி சார்ஜ் ஷீட் போட்டதற்கு பிறகு இப்போ கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு மக்களே. இப்போ இதில் ஒரு விஷயம் மட்டும் நமக்கு வந்து ஒரு சின்ன கெஸ் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சூடோஎஃபிட்ரின் கேட்டாங்க. அதாவது இது வந்து நம்ம ஒரு லீகல் ஆஸ்பெக்டில் பேசுவோம், மற்றபடி எமோஷ்னல் ஆஸ்பெக்ட்லேயோ இல்லை வந்து எத்திக்கல் ஆஸ்பெக்ட்லேயோ ரொம்ப யோசிக்க வேண்டாம் மக்களே. ஒரு லீகல் ஆஸ்பெக்டில் பேசுவோம் அந்த விஷயத்தை. இப்போ இவங்க தரப்பு வழக்கில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜாஃபர் சாதிக் தரப்பில் சூடோஎஃபிட்ரினை அவர் கொண்டு போனாரா? ஆமாம் கொண்டு போனார். ஏன் கொண்டு போனார்? ஏனால் இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஆஸ் பர் த கோர்ட் ஆஃப் லா சூடோஎஃபிட்ரினை ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சட்டப்படி குற்றமா இல்லையா? குற்றம். ஆமாம், சத்தியமாக குற்றம். அப்போது வியாபாரத்திற்காக, பணத்தின் மீது கொண்ட ஆசையாக்காக சூடோஎஃபிட்ரினை இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ்லேயும் இந்த மாதிரி ராகிலையும் கலந்து இதை வெளிநாட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. ரைட், வெளிநாட்டுக்கு கொடுத்தாச்சு, ஃபைன். இப்போது வெளிநாடுகளில் இதை வச்சு அவன் மெத்து தயாரிக்கிறான்ற அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் அது எனக்கு தெரியாதுன்றவாங்க ஒரே வார்த்தையில். ஏனால் அவங்க தயாரிக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய கிரைம்குள்ளே வந்துடும். அது ஜாஃபர் சாதிக் கிரைம்குள்ளே வராது. இவர் பண்ண கிரைம் என்ன? இங்கே சூடோஎஃபிட்ரின் அனுப்பிச்சிருக்கார். ஸோ சூடோஎஃபிட்ரின் அப்படிங்கிறது மெத் தயாரிப்பதற்கான மூலப்பொருளான்னு கேட்டால் கண்டிப்பாக மூலப்பொருள் தான், யாரும் மறுக்க முடியாது. பட் இதே சூடோஎஃபிட்ரின் அப்படிங்கிறது ஆஸ்துமா உருவாக்கவும் பயன்படுகின்றன. ஆஸ்துமா பீப்புளுக்கு அந்த பஃப் அடிப்பாங்க. அந்த பஃப் அடிக்கிறதுல இந்த நாசிலில் உள்ள பிளாக்கேஜ் கிளியர் பண்ணுது. அந்த பிளாக் கிளியர் பண்ணுறதுக்கும் இந்த சூடோஎஃபிட்ரின் பயன்படுத்தப்படுகின்றது. இப்போது எங்கிட்ட சூடோஎஃபிட்ரின் கேட்டாங்க, மை லார்ட், நான் வந்து அமுச்சு விட்டேன். இந்தியாவை பொறுத்தளவுக்கு அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதை வந்து உருவாக்குறதே தப்பு. நான் உருவாக்கி அமுச்சு விட்டேன். ஆமாம், அமுச்சு விட்டேன். எதுக்கு? எனக்கு அவங்க என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியாதுங்க. நான் கேட்டால் அமுச்சு விட்டேன். அது சட்டவிரோதமான விஷயம், நான் சட்டவிரோதமான விஷயம் பண்ணிட்டேன். ஆமாம். அப்போது 1981 பண்ணப்பட்ட ஆக்டின் படி சூடோஎஃபிட்ரினை ப்ரொடியூஸ் பண்ணுறதோ இல்லை அது வந்து வெளிநாடுகளுக்கு கடத்தி வெளிநாடுகள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதோ, தெரியாமல் கடத்தி எக்ஸ்போர்ட் பண்ணுறதோ எல்லாமே சேர்த்து 10 years இம்ப்ரிசன்மெண்ட்டு வரும்.
ஸோ 10 வருடம் வரையில் வரலாம், இல்லை கம்மியாக கூட கொடுக்கலாம், டிபெண்ட்ஸ் ஆன் த கோர்ட். ஸோ இப்படித்தான் இந்த வழக்கு முடியக்கூடும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அசம்ஷன் மக்களே. ஏனால் ஜாஃபர் சாதிக்கிட்டேருந்து எதுவுமே சீஸ் பண்ணப்படலை. அவன் வக்கீல் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க பேசுகிறப்போ, மணிகண்டன் நினைக்கிறேன் வக்கீல் பேர், சொல்லியிருப்பாங்க சீஷர் என்னன்னு கேட்டார். சீஷர் இஸ் அந்த 3 பேர்கிட்ட இருந்த 50 கிலோ சூடோஎஃபெட்ரின். என்ன சீஷர் பண்ணிக்கங்க ஜாஃபர் சாதிக்கிட்டேன்னு கேட்டிருப்பாங்க. ஜாஃபர் சாதிக்குடைய இடத்துலேருந்து எந்த சீஷரும் பண்ணல. சதானந்தை யோசிச்சு பார்க்குறேன். சதானந்த் என்ன பண்ணிருக்கீங்க, பெருங்குடியில் இருக்கக்கூடிய குடோனில் போயிட்டு ஐ திங்க் 1.5 கிலோ 2 கிலோன்னு நினைக்கிற சூடோஎஃபெட்ரின் சீஸ் பண்ணாங்க. ஸோ 2 kg சூடோஎஃபெட்ரின் ஃப்ரம் பெருங்குடி குடோன் விச் இஸ் யார் ஓனர்னு பார்த்தா சதானந்த ஓனர். அடுத்த இந்த பக்கம் 3 பேர் அரெஸ்ட் பண்ணீங்க டெல்லியில் இருக்கக்கூடிய குடோனில். அங்கே யார் சீசருக்கு பண்ணாங்க, யார் அரெஸ்ட் பண்ணீங்க, இந்த 3 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இவர்கிட்ட என்ன சீஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கின்றது. என்னதான் கோர்ட்டுக்கு இவர் தான் தலைவர் என்று தெரிந்தாலும் அந்த ஆதாரங்களை வைத்து பார்க்கும்பொழுது, ஏன்னா கோர்ட்டுக்குன்னு ரிட்டன் லாஸ் இருக்குது, ரிட்டன் லாஸை வச்சு பார்க்குறப்போ இந்த கேஸ்லேருந்து ஜாஃபர் சாதிக் லீனியண்ட்டாக எஸ்கேப் ஆக முடியும் அப்படிங்கிறதான் சட்டத்தை பார்க்கும்போது தெரிகிறது மக்களே. இன்னொரு விஷயம், சரி இப்போ மற்றவங்களாம் சீசர் இருக்குது, சீஸ் பண்ணியிருக்காங்க, கடத்திருக்காங்கன்னா கூட அதிகபட்ச தண்டனையாக 10 years வரைக்கும் போடலாம். ஜட்ஜை பொறுத்து தண்டனைகள் குறையும். லோவர் கோர்ட் ஜென்ரலாக தண்டனை அதிகமான இயர்ஸ் கொடுத்துருவாங்க, லோவர் கோர்ட்டில் தண்டனை கொடுத்துருவாங்க. ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் இவங்க மேலே மேலே அப்பீலுக்கு போக போக வித்தின் ஒரு 2-3 இயர்ஸ்க்குள்ளே அப்பீல் போக 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 இந்த அப்பீல் நடக்கிற சமயங்களில் இவங்க தண்டனைகள் குறைக்கப்படவும் வாய்ப்பு இருக்கின்றன. ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ லோவர் கோர்ட்டில் பட்டியாலா நீதிமன்றத்தில் இவங்களை கன்விக்ஷன் பண்ணுறது உறுதி. இந்த கன்விக்ஷன் நடக்கிற வரைக்கும், இந்த கோர்ட் கேஸ் நடந்து முடிகிற வரைக்கும் இவர்களால் பெயிலில் வெளியே வர முடியுமா முடியாதா அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் ஜட்ஜு தான். சம்டைம்ஸ் வெளியே விட்டாலும் விட்டுருவாங்க, வெளியே விடாமலும் சம்டைம் வச்சுருப்பாங்க. இதுவரையில் என்சிபி எத்தனை பேர் விட்னஸ், இதில் எத்தனை எவிடன்சஸ் கலெக்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற எதுவுமே வெளியே சொல்லாமலே வச்சுருக்காங்க. இன்னும் மீடியாவுக்கு வெளியே வரவே இல்லை. ஒரு காப்பி இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க ஜாஃபர் சாதிக்கு. இதுக்கு மேல் ஜாஃபர் சாதிக் வழக்கறிஞர் தான் இந்த கேஸை எடுத்து விசாரித்து கேஸை படித்து பார்த்துட்டு 20th அன்னைக்கு அவர் ட்ரையலுக்கு அப்பியர் ஆவார்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்னால் வெளியே வராமல் பார்த்துக்கிறாங்க. பட் நம்ம அவுட்லைண்டாக இவங்க சொன்ன தகவலை வைத்து பார்க்கும் பொழுது இந்த வழக்கு இப்படி தான் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது நமக்கு தெரிய வருது மக்களே. ஸோ அதே ஜாஃபர் சாதிக் கிட்ட ஏதாவது மெத்து சீஸ் பண்ணியிருந்தால் இட் பிகம்ஸ் அ வெரி பிக் கேஸ். சீஷரும் கிடையாது, பட் இவ தான் ஓனர்னு சொல்லிட்டாங்க. சூடோஎஃபெட்ரின்னு கடத்திருக்கிறாங்க, கடத்தது தான் இந்த கேஸு. பட் இது வரைக்கும் 2000 கோடிக்கு ஒர்த்தான போதை மருந்து தயாரிப்பதற்கான ஆல்மோஸ்ட் 45 கன்சைன்மெண்ட்ஸில் 3500 கிலோகிராம் சூடோஎஃபெட்ரின் கடத்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் அந்த 3 பேர் சொல்லிட்டாங்க. சூடோஎஃபெட்ரின்ஸை கடத்தினதற்கு குற்றத்திற்காக அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்கன்றதையும் இந்த சட்ட புத்தகம் தான் சொல்லுதுன்றதை பார்க்க முடியுது மக்களே. பொறுத்திருந்து பார்க்க நடக்குதுன்ற இந்த கேஸில் அப்படிங்கிறத பற்றியும். அடுத்து இடி உள்ளே வராங்க. இடியோடைய என்னென்ன சீஷர்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி கேப்சர் பண்ணுறாங்க டாக்குமெண்ட்ஸ் அண்டு டீட்டெயில்ஸை, அதுக்கு யார் யார் மேலே வழக்கு போட போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சினிமாவில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மக்களே பிளாக் மணி எடுத்துகிட்டு வராங்க. அதாவது உங்களுக்கு ஜென்ரலாக இந்த பொள்ளாச்சி பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா பெரிய லேண்ட்லார்ட்ஸ் தான் இருப்பாங்க. லேண்ட்லார்ட்ஸ் எல்லாருக்குமே டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேங்க் மூலிமா அமௌண்ட்டு டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பெருசாக இருக்காது, எல்லாமே ஹேண்ட் கேஷ் கொடுத்துருவாங்க. இந்த காலகட்டங்களில் நான் கொஞ்சம் பிஃபோர் நான் சொல்கிறேன், கொஞ்சம் பாகிராஜ் சமயங்களில் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாஸ், கோயம்புத்தூர் ஏரியாஸ்னு வரக்கூடிய ப்ரொடியூசர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சாக்கு மூட்டில் பணத்தை கட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க யாருமே உங்களுக்கு அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸை வச்சு பார்க்குறப்ப பேங்க் அக்கௌண்ட்டில் பெரிய பணம்லாம் இருக்காது. ஆனால் வீடு அரண்மனை மாதிரி வச்சுருப்பாங்க, ஏகப்பட்ட கார்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட லேண்ட்ஸ் இருக்கும், பெரிய சொத்து வச்சுருப்பாங்க. அண்ட் அவங்க பணம் எல்லாமே லிக்விட் கேஷஸ் தான். இப்போ அந்த லிக்விட் கேஷ் எடுத்துகிட்டு இங்கே படம் பண்ண வரவங்க அந்த லிக்விட் கேஷாக தான் மொத்த டிரான்சாக்ஷன் போயிட்டுருக்கும். டோட்டலாக பேங்க்கில் செக்ஸ்லாம் இருக்காது. அப்போது இது சட்டவிரோத பண பரிவர்த்தனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த மாதிரியான ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்க ஐடி கட்டியிருப்பாங்களான்னா கண்டிப்பாக டவுட்டு தான். ஐடி கட்டிருக்க மாட்டாங்க, அவங்களுடைய இன்கம் சோர்ஸ் எல்லாம் பெருசாக காமிச்சிருக்க மாட்டாங்க, எதுவுமே செஞ்சுருக்க மாட்டாங்க. சில பேர் ஐடியே ஃபைலிங்கே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போது அந்த மாதிரி சினிமாக்குள்ளே லிக்விட் கேஷ் புழங்கிறதும் பிளாக் மணியாக பணத்தை கொண்டு இப்போ அந்த பணம்லாம் பிளாக் மணி தான் ஆக்சுவலாக பார்த்தா. ஒரு விஷயத்தை த்ரூ பேங்க் மூலிமா பண்ணாமல்
ஐடி ஃபைல் பண்ணாமல் வச்சுருந்தா தென் தட் பிகம்ஸ் பிளாக் மணி தான். பட் அதுக்கெல்லாம் வந்து இடி வந்து இங்கே ஒரு இது போடுவாங்களா, கேஸ் போடுவாங்களா அப்படின்னு பார்த்தால் அதற்கு சட்டம் என்ன சொல்கிறதுன்னு பார்க்குறப்போ அதற்கு வழி இல்லை அப்படிங்கிறாங்க. சட்ட விரோத பண பரிவர்த்தனைகள். இங்கேருந்து ஒருத்தங்க அமைச்சிருக்க பணம், நீ எதுக்கு அமிச்ச, என்ன காரணத்துக்கு அமிச்ச, முக்கியமாக ஹவாலாஸ். ஸோ இந்த அடிப்படையில் பார்க்குறப்போ இந்த ஜாஃபர் சாதிக் கேஸில் யார் யார் மேலே இடி ஹவாலா கேசஸ் போட போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிற மக்களே. பொறுத்து வந்து பார்க்க நினைக்கிறதுன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.